ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதை சீம்லெஸ்ஸாக போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்படி சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இதாக இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ், அண்ட் திஸ் இஸ் ஜிகதண்டா ஃபார் யூ. நாம் பொதுவாக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது அது என்ன டெஸ்டினேஷன், என்ன ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்ன டைம்லைனில் இப்படி எல்லாத்தையுமே யோசித்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறதை விட சாட் ஜிபிடி இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக தானே இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணுறதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறோன்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் சாட் ஜிபிடியை வச்சு ஒரு ஐட்டனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைல் எடுத்து உங்கள் ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோரில் போய்ட்டு சாட் ஜிபிடின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாட் ஜிபிடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடினோடனே நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன், ஏஐயோட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எப்படி ஐட்டினரியை க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் வீடியோ சைட்டில் போடுறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணணும்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாட் ஜிபிடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன ஒரு ஹாய்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அது ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வரும். ஹாய்னோடனே அது ஹே ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் யா ஃபைன். நீங்கள் எப்படி கான்வர்சேஷன் மாதிரி நீங்கள் பேசுறதாலும் பேசலாம், இல்லை டேரெக்டாகவும் உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை அப்படியே கூட கேட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ஐட்டினரி தேவை. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஜஸ்ட் க்ரியேட் அன் ஐட்டினரி ஃபார் மணாலி ட்ரிப். நான் எக்ஸாம்பிளுக்கு மணாலி ட்ரிப் எடுத்துக்கிறேன். மணாலி ட்ரிப் ஃபார் 5 nights and 6 daysன்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்துடும். அது என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் சைடில் அப்படியே பார்க்கலாம். இயர்ஸ் அ வெல் பிளான் 6-day மணாலி ஐட்டினரி ஃபார் யர் ட்ரிப் அப்படின்னு போட்டு. ஸோ அந்த 5 night 6 நாளுக்கான ஐட்டினரியை டோட்டலாக உங்களுக்கு சாட் ஜிபிடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே 1 அரைவல் அண்ட் லோக்கல் சைட் சீயிங், டே 2 சொலாங் வேலி அட்வென்ச்சர், டே 3 ரொட்டாங் பாஸ், டே 4 குலு அண்ட் நகார் எக்ஸ்கர்ஷன், அண்ட் டே 5 கசோல் அண்ட் மணிக்காரன் டே ட்ரிப், அப்புறம் டே 6 மறுபடியும் டிபார்ச்சர்ன்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக டே 1 டே 5 டே 6 வரைக்குமே என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக கொடுத்துரும். இப்போது டே 2ல் உங்களுக்கு அந்த சொலாங் வழி உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எதனா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். கேன் யூ ப்ரொவைட் மீ ஆல்டர்னேட் ஃபார் டே 2 அப்படின்னு கேளுங்க. அதுவும் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இயர்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஐட்டினரி ஃபார் டே 2ன்னு போட்டுட்டு அம்தா பாஸ் சேத்தன் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் வருது. ஸோ உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை எப்படி உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் இது பண்ணிக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஐட்டினரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், உங்களுக்கு இப்போ அங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அங்கே உங்களுக்கு ரூம் ஸ்டே இல்லைனா ஹோட்டல் ஒரு ஹோம் ஸ்டே அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்டேஸ் இன் மணாலி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ப்ரிஃபரபிளான ஹோம் ஸ்டே ஆர் ரெசார்ட், அதாவது நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் உடனே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துடும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹோம் ஸ்டே அது எல்லாமே காட்டுது. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காஸ்ட்லியாக ஃபீல் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு ஓகே அந்த பட்ஜெட் ஓகே அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அப்படி ஓகே ஆச்சுன்னா நீங்கள் நார்மலாக கூகுளில் இந்த ஹோட்டல் நேமோ இல்லை ஹோம் ஸ்டே நேமோ போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை புக் பண்ணுறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது என்னென்ன சோர்ஸில் இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே booking.com, மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் அதுவே லிஸ்ட் பண்ணிக்குது. இப்போது இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் இது அதிகமாக இருக்குது, ஸோ மிட் பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சர்ச் பண்ணிக்கலாம். மிட் பட்ஜெட் ஹோம் ஸ்டேஸ் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, நான் மிட் பட்ஜெட் ஹோம் ஸ்டேஸ் இன் மணாலின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சர்ச் பண்ணி அதே மாதிரி மிட் பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஹோம் ஸ்டேக்கும் இப்போ மிட் பட்ஜெட் ஹோம் ஸ்டேக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை, வெறும் ஹோம் ஸ்டே கிடையாது, ஐட்டினரின்றது கிடையாது, உங்களுக்கு பேசிக்கான நீட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இப்போ பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் போய்ட்டோ இல்லைனா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த எல்லா சோர்ஸுமே சாட் ஜிபிடின்ற ஒரு சிங்கிள் ஆப் ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஸோ என்ன தேவையோ அதை உங்களுக்கு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லீகலான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இது மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன். And until then, it's bye from Arun. See you in the next video, guys. Bye.